தற்போது இப்போ வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட வருடாந்த இடமாற்றம் வெளிமாவட்ட ஆசிரியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான காரணத்தை இந்த வழக்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒரு வழக்கையும் மனித உரிமை குழுவில் முன்வைக்கப்பட்டதையும் வச்சு காரணம் காட்டி சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து? நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்றம் 27/2 செக்ஷனில் நான் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியோட கேட்டிருந்தேன். நான் சிங்களத்தில் கேள்விகள் அது நான் கேட்டதுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லியிருந்தவா. என்னடால் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சரியான மோசமாக இருக்குது. எனக்கு தகவல் அறிஞ்ச அடிப்படையில் கடந்த டிசிசி மீட்டிங் எனக்கு வளமையாக இதில் பிரதானமாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கை திட்டமிட்ட ரீதியில் எனக்கு வழக்கு இருந்த நாள் அன்றைய தினம் போடப்பட்டு எனக்கு அதுக்கு முதலே கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் என்கிட்ட ஒரு வசனமும் கேட்கல அந்த டேட் ஓகேயான்னு சொல்லி அன்றைய தினம் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயம் தேவை கருதி 190 ஆசிரியர்களை வடக்கு மாநிலத்திலிருந்து ஆளுநர் அனுப்புகிறாருங்கிற பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனால் அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது தேவை கருதி அல்ல, அது பிராஸ் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமாக ஆசிரியர் சங்கம் மாதிரி சேவை என்ன சேவை சங்கத்தினுடைய தேவை கருதி தான் ஆளுநர் அவசரமாக பல இடமாற்றங்களை செய்திருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. ஆரால் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களால். அதுக்கு ஆதாரமாக கூட ஏற்கனவே மல்லாவியோ இங்கேயோ வேறு செய்கிற ஒரு ஆசிரியர் மாதக்கணக்காக டெம்பரரி எக்ஸ்டென்ஷனில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வந்து அவர்கள் கதைச்சிருந்தவர்கள். அது தொடர்பாக நான் ஆளுநரிடம் கேட்குறதுக்கு தயாராக இருந்தேன். நான் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கில் திட்டமிட்ட ரீதியில் இவர்கள் வரவிடையில் உண்டு. ரெண்டாவதையும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த வரைக்கும் நீங்கள் எனக்கு யாருமே கம்ப்ளைண்ட் எழுதி தரையில் ஊடகவியலாளர்களை வடக்கு மாநிலத்தில் நடக்கிற அண்மையில் நடந்த பிமல் ரத்நாயக்கண்ட தலைமையில் நடந்த மீட்டிங்லையும் சரி, கடந்த டிசிசி மீட்டிங்கில் நிறைய தன்னிச்சையாக இவர்கள் நிப்பாட்டி இருந்தவை உள்ளுக்குள்ளே வரையிலாது நீங்கள் முடிய கட்டெடுங்கன்னு சொல்லி நான் பல பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கிட்ட கேட்டேன். நான் அது சம்மந்தமாக முறைப்பாடை தாங்கொண்டு இரண்டால் அது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் 27/2 நான் டாக்டர் நலிஞ்ச ஜேதிச அல்லது சுகாதார ஊடகத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருந்த நேரத்தில் எந்த ஒரு ஊடகத்தையும் எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சி நிரலுக்குள்ளையும் நடக்கைகளையும் தடை செய்ய வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், அப்படி தடை செய்யப்படுறதாக இருந்தால் அது சட்ட ரீதியானதாக அல்லாதுதான் இருக்கும் என்றும் தெளிவாக பதில் சொல்லியிருந்தவர். அண்மையில் நான் பார்த்தேன்னா டிசிசி மீட்டிங்கில் லைவ் போர்டு இல்லாது என்கிற விஷயத்தை அமைச்சர் சந்திரசேகர் கதைச்சிருந்தவர். அதுக்கு தெளிவாக அவருக்கு முன்னால் கேண்டீனில் வச்சு சொன்னால் உங்களோட அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறார், அவர் சொல்லுங்க சொன்ன ஆங்கிலங்க தமிழில் விலங்கு தெரியாது சொல்லுங்கண்டு சிரித்து போட்டு சொன்னவர். இனிமேல் அப்படி நடக்காதுன்னு. ஆனால் பார்த்தோன்னா அது பிறகு பிமல் ரத்நாயக்க மீடியா நிப்பாட்டி இருக்கிறார். பர்சனல் மீட்டிங்ன்றது வேறு, அல்லது சாமத்திய வீடுன்றது வேறு, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்ன்றது வேறு, அல்லது பாதை சம்பந்தமாக அல்லது போக்குவரத்து சம்பந்தமாக இருக்கிற மீட்டிங்ன்றது வேறு. ஸோ அந்த விடயம் 2. மூன்றாவது, கடந்த டிசிசி மீட்டிங்கில் அந்த 190 ஆசிரியர்கள் சம்பந்தமாக கதை கேட்கலையும் யாரும் அவங்கள கதைக்க விடையில் பாதிக்கப்பட்ட ஆக்களை அந்த ஆசிரியர் எழுப்பி கதை கேட்க தம்பி நீர் யார் என்று அதிகார துணையில் அமைச்சர் கதைச்சதை நான் ஊடகங்கள் வாயிலாக தான் பார்த்தேன். நான் அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருந்தது, அதுவும் எனக்கு தெரியும். போடப்பட்ட வழக்கு என்னன்றதை பார்க்க வேணும், அதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் யாருன்றதை பார்க்க வேணும். ஆனால் இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வார ஆசிரியர்கள் யாருன்னு பார்க்கணும். போடப்பட்ட வழக்கு போட்ட ஆசிரியர்கள் தான் வருடாந்த இடமாற்றத்தில் வாரம் என்றால் வருடாந்த இடமாற்றத்தை நிப்பாட்டி வைக்கிறதுல எந்த பிழையும் இல்லை. ஆனால் வழக்கு போட்டது யாரோ அதுக்கு வேறு யாரையோ நிப்பாட்டி வைக்கிறது 100 என்ன பண்ணுறது முட்டான ஒரு பிழையான விடயம். நேற்று கூட எனக்கு யூனியன் கல்லூரியிலேருந்து முறைப்பாடு வந்திருக்கிறது. இப்படி ஆசிரியர்களோட முறைப்பாடு எழுதி திரும்ப கோல் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும் ஒருவருடைய வருடாந்த இடமாட்ட தற்காலிகமாக நிப்பாட்டி வைப்பதற்கு பிடிக்கு எஜுகேஷனல் பிடிக்கு அல்லது சட்டிக்கு அல்லது பிடியாக தான் இருக்க மாட்டாங்க அல்லது செக்ரட்டரிக்கு எந்த அடிப்படையில் அதிகாரங்கள் இருக்கிறன்றது எனக்கு தெரியாது. இது சம்மந்தமாக நான் கேள்வி கேட்கக்கூடிய இடம் 2. ஒன்று டிசிசி மீட்டிங், அதுக்கு ஒவ்வொரு தடவையும் மானா பிரதீபன் என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் தான் டேட் போடுறதால டிசிசி மீட்டிங் நல்லா கதைக்க இல்லாமல் இருக்குது. 2வது விடயம் பாராளுமன்றம், அதுவும் இந்த கிழமை கதைச்சிருப்பேன். இந்த பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்கணும், இந்த 2வது கிழமை நடக்கல. நான் நினைக்கிறது முற்றுமுழுதாக ஒரு கேவலமான அரசாங்கத்தினுடைய வேலையை நினைக்கிறேன். ஆனால் என்ன கவலை என்றால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற இந்த மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆளுநர் செய்கிற வேலைகள் மத்திய அமைச்சரில் இருக்கிற முக்கியமாக கல்வி அமைச்சரில் இருக்கிற பிரதி அமைச்சருக்கோ கல்வி அமைச்சருக்கோ தெரியாது. பாராளுமன்றத்தில் நாங்கள் போய் கதை கேட்கல, அப்படியே ஆண்டு கேட்குறார்கள். அதோட ஹரணி அமரசூரிய சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்.
எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கல்வி என்றது ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய உரிமை. ஸோ அதில் குழப்பங்களை செய்ய வேண்டாம் என்று. ஆகவே நான் தெளிவாக கருணை அமரசூரிய அவர்களை சந்திக்க சொல்லியிருக்கிறேன். குழப்பங்கள் செய்கிறது உங்களுடைய அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆசிரியர் சேவை சங்கமே ஒழிய அங்கே இருக்கிற அரசியல் நானோ இல்லது வேறு அரசியல்வாதியும் இல்லை. ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்த வரைக்கும் 2014 19 வரைக்கும் என்ன மாதிரி வடக்கு கல்வியை சீரழிச்சதுன்றது உங்கள் எல்லாருக்கும் என்ன எல்லாமே தெரியும். நான் 2 வரைக்கும் யாரோடையும் கால் பண்ணி கதைக்கவில்லை. கதைச்சாக்கள் கூட திருப்பி எனக்கு எடுத்திருக்கணும், நான் எடுக்கலை. நான் அதை நீங்கள் ஆளுநரோட பார்த்து கொண்டு விட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அல்லது முட்டாள்தனமான ஒரு முடிவு. சிலதுகள் இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர்ன்றதுக்காக நான் ஜென்ரல் நாலேஜ் 100க்கு 100 எடுக்க இல்லாத ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் 32 எடுத்த ப்ரொஃபஸர் நேரம் இருக்கணும். ஆகவே அதாவது கொமன் சென்ஸ் என்று இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் என்று இருக்கணும். அதாவது ஒரு மாவட்டத்தில் இல்லை ஒரு மாகாணத்தில் இருக்கிற மொத்த ஆசிரியர்கள் எடுத்து அதில் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் போனாக்கள் இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் போயில்லாமல் பிள்ளையோடு இருக்கிறார்கள், வயசு போனாக்களை எக்ஸாம் பண்ணி போட்டு மிச்சம் இருக்கிறார்கள்ன்ற ஃபர்ஸ்ட் டேட் அப்பாயின்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபரை கொடுக்க தெரியாத வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண பிடி, சட்டி, இந்த எல்லா ஆணிகளுக்கும் என்னால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், அநியாயமாக ஆசிரியர்களுடைய என்றால் ஒரு ஆசிரியர்களுடைய ஒரு மென்டல் பீஸை குழப்பினம்னு சொன்னால் எத்தனையோ மாணவர்களை அது பாதிக்கும். ஆகவே இதில் நான் நினைக்கிறேன் இவர்கள் தேவையில்லாத விடயங்கள் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் போய் கொண்டு கொடுக்கல. பிரகாசினுடைய அந்த ஏதோ ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய இதில் தான் நடக்குதுன்னு சொல்லப்படுகிறது. நான் அதில் தலையிட விரும்பலை. ஆனால் எனக்கு சொல்லக்கூடியது இது முற்றிலும் சட்டத்துக்கு முரணானதும், யாராவது வழக்கு போவார்களாக இருந்தால் அல்லது பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக கதைப்பாக இருந்தால் அதுக்குரிய பதிலை ஆளுநர் சொல்ல வேண்டியிருக்கும். ஆளுநர் என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், அவர் பிரகாஷ் சொல்கிறது தான் செய்ய வேணும். ஆகவே ஆளுநர் செய்கிறது நாங்கள் விமர்சிக்கவும் எல்லாமே இருக்குது. யாழ் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நிச்சனா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.